In this video, we are going to solve the questions given in 7th standard maths workbook under term 3, unit 2. This is not unit 2, unit 5, statistics. Not integers, statistics. Worksheet number 17, multiple choice question. First question, if the mean of 12 observation is 36, then the sum of observation is dash. So question la mean கொடுத்திருக்காங்க 12 observationோட mean கொடுத்திருக்காங்க. mean is equal to 36. then number of observation வந்து 12 னு கொடுத்திருக்காங்க. then we need to find the sum of 12 observation. formula என்ன? arithmetic mean is equal to sum of all observation divided by number of observations. arithmetic mean கொடுத்திருக்காங்க. அதில் 36 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. தென் sum of all observation தான் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். number of observation 12 னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 12ஐயும் 36ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 36 into 12 is equal to sum of all. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து 432 கிடைக்கும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 432. செகண்ட் கொஸ்டின், த பர்பஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் டேட்டா இஸ் first is to obtain any kind of interferences from the data. Second is to get quick and overall view of data. Third is to make the task very tedious and complex. And fourth is to take decision accordingly. Given statement la third one mattum wrong. Data organization பண்ணா அந்த task வந்து tedious ஆவோ complex ஆவோ ஆகாது. So answer is option B 1, 2 and 4 are true. Third question, in a data, if the first two terms are increased by 5 and the last two terms are decreased by 5, then their mean value remains the same. Answer is option D. Fourth question, the average selling price of 2 watches is 400. If the selling price of one watch is rupees 340, then find the selling price of other one. So 2 watches கொடுத்திருக்காங்க, அதோட selling price ரெண்டோட சேர்த்து அதோட ஆவரேஜ் வந்து 400 கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் வாட்சோட ப்ரைஸ் வந்து 340 கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டோட வேல்யூ என்னன்னு கொடுக்கல, டிவைடட் பை 2. இந்த எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 400 வரணும். அதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் another one. ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்து போட்டு பாருங்கள். 340 plus 340 divided by 2. 340 ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்கும் 086. 680 divided by 2. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 340 தான் கிடைக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. தென் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், 340 plus 400 divided by 2. இதெல்லாம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 740 divided by 2. இதை கேன்சல் பண்ணாலும் 3 remaining one 370 தான் கிடைக்குது. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. தென் ஆப்ஷன் சி பாருங்கள், 340 ப்ளஸ் 460 டிவைடட் பை 2. 340 460 ஆட் பண்ணிங்கன்னா 0, 6 + 4 is 10, 0 ரிமைனிங் 1, 3 + 4 is 7, 7 + 1 is 8, 8 டிவைடட் பை 2. இது கேன்சல் பண்ணிங்கன்னா 400 கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு வாட்சஸோட செல்லிங் ப்ரைஸோட ஆவரேஜ் வந்து 400 கிடைக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 460. Fifth question, the mean age of 8 boys is 11. If one more boy's age is added and then the mean is still 11, then the age of the boy that has been added is dash. 8 boysோட மீன்ஸ் வந்து 11 கொடுத்துருக்காங்க. ஒன் மோர் பாய் ஆட் பண்ணாலும் மீன் வந்து 11 தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட் பண்ண பாயோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீன் ஆஃப் 8 பாய்ஸ்னால் 11, 8 boys is 11 கொடுத்துருக்காங்க. ஸோ 8 11 மல்டிப்ளை பண்ணும்போது we get 88. தென் 1 by ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 by ஆட் பண்ணும்போதும் ஸோ 8 + 1 is 9.
மீன் வந்து ரிமைன் த சேம். ஸோ 9 99 மல்டிப்ளை பண்ணுங்கள், we get 99. இது 99லேருந்து 88 சப்ராக்ட் பண்ணுங்கள், சப்ராக்ட் பண்ணும்போது we get 11. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. 6th question, the mean of இந்த ஸ்டார்க்குள்ள இருக்க வேல்யூஸ் எல்லாம் பாருங்கள். 16.4 x and 8.6 is 10. Find the value of x. ஸோ இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். மீன்னா என்ன, ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணுங்கள். 16.4 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 8.6 and 2 3. ஸோ 3 ஈக்குவல் டு மீன் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 10. இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாமா? 3 and 10 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 16.4 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 8.6 ஈக்குவல் டு 30. 16.4 8.6 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது we get 25 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 30. எக்ஸை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு 25 வந்து ரைட் சைடு கொண்டு போங்க. அப்போ ப்ளஸில் இருக்கிறது மைனஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ -25 எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 5. Then 7th question, data collection is provide specific information about the task. Second statement supplies appropriate detail to the purpose. Third is narrates the task with the desired information. And fourth is enable us to evaluate outcomes. So all the statements are true. Answer is option D. Second Roman letter, say true or false and justify your answer. 8th question, the mean of first 5 multiples of 3 is 10. ஸோ கொஸ்டினில் 3யோட ஃபஸ்ட்டு 5 மல்டிபிள்ஸோட மீன் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரைட் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. 3 6 9 12 15. ஃபஸ்ட்டு 5 மல்டிபிள்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ எழுதிட்டேன். இதோட மீன், இந்த 5 மல்டிபிள்ஸோட மீன் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா தெரியும். அரித்மெட்டிக் மீன் ஈக்குவல் டு ஏஎம் நீங்கள் டினோட் பண்ணுறேன். சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸை ஓபிஎஸ்ன்னு டினோட் பண்ணுறேன். தென் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். எல்லா சம்ஸுக்கும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா ப்ராப்ளமுக்கும் இப்படி ஷார்ட்டாக டினோட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓபிஎஸ்னா அப்சர்வேஷன் அண்ட் ஏஎம்னா அரித்மெட்டிக் மீன். ஸோ அரித்மெட்டிக் மீன் கொடுத்துருக்காங்க. தென் சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் என்ன, 3 + 6 + 9 + 12 + 15 டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனாக இது எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்குது. தென் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 10 = ஆட் பண்ணும்போது 45 டிவைடட் பை 5 கிடைக்கும். 5th டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 5 1 is 5, 5 9 is 45. ஸோ 10 is not equal to 9. ஸோ the given statement is false. Next, answer the following. 9th question, the arithmetic mean of 10 observations was calculated as 100. In doing so, an observation was wrongly taken as 50 instead of 15. What would be the correct mean? So 10 observationோட arithmetic mean வந்து 100ன்னு calculate பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது ஒரு observation மட்டும் 50க்கு பதிலாக 15 எழுதிட்டாங்க. ஸோ கரெக்ட் மீன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட் த ஃபார்முலா. arithmetic mean is equal to sum of all observation divided by number of observation. First sum of all observation ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. arithmetic mean வந்து 100ன்னு கொடுத்துருக்காங்க. then sum of all observation என்னன்னு தெரியாது, divided by number of observation 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 into 1000 is cross multiply பண்ணிக்கோங்க. 100 is equal to sum of all observation. 10 into 100 is 1000.
ஸோ சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் வந்து 1000 கிடச்சிருக்கு. தென் ராங்லி டேக்கன் அப்சர்வேஷன் வந்து 50, கரெக்ட் அப்சர்வேஷன் வந்து 15. ஸோ ஃபார்முலா எப்படி எழுதிக்கிறீங்கன்னா கரெக்ட் மீன் ஈக்குவல் டு sum of all observation minus wrong observation plus correct observation divided by number of observation. ஸோ கரெக்ட் மீன் என்னன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா வச்சு ஃபைன் பண்ணிக்கலாம். சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் வந்து 1000 இங்கே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை போட்டுக்கோங்க. மைனஸ் ராங் அப்சர்வேஷனோட வேல்யூ 50, தென் கரெக்ட் அப்சர்வேஷனோட வேல்யூ 15 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து கொஸ்டினை கொடுத்துருக்காங்க 10. ஃபஸ்ட்டு 1000ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. 1015 மைனஸ் 50 டிவைடட் பை 10. 1015லேருந்து 50 மைனஸ் பண்ணுங்கள். 1015 50 சப்ராக்ட் பண்ணும்போது 5, இங்கே 11 ஆகிடும். 11 minus 5 is 6 அண்ட் இங்கே 9 கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 9. ஸோ we get 965 by 10. 10ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டு லெஃப்ட் சைடில் 1 டிஜிட் முன்னால் வைப்போம். ஸோ 96.5 தான் இதோட ஆன்சர். ஸோ கரெக்ட் மீன் ஈக்குவல் டு 96.5. 10th question. The temperature of a city during a week was 40 degrees Celsius, 38 degrees Celsius, 39.5 degrees Celsius, 38.5 degrees Celsius, 38 degrees Celsius, 39 degrees Celsius and 40 degrees Celsius. What was the average temperature of the city for the week? So average temperature என்னன்னு கேட்டிருக்காங்க. So write average temperature is equal to sum of all observations. இந்த observations எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 40 plus 38 plus 39.5 plus 38.5 plus 38 plus 39 plus 40 divided by total number of observations. இது எல்லாம் எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 divided by 7. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது you get 273 divided by 7. ஸோ இது 7th டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 7 3 is 21, தென் ரிமைனிங் இங்கே 6 இருக்கும். 63 இங்கே இருக்குது. 7 9 is 63. ஸோ ஆன்சர் இஸ் 39 degree Celsius. 11th question. The mean height of 6 girls is 150 centimeter. If the individual height of 5 of them are 146, 154 centimeter, 156 centimeter, 148 centimeter and 153 centimeter, then find the height of the 6th girl. Total 6 girls-ஓட மீன் வந்து 115 கொடுத்துருக்காங்க. அவங்களோட இண்டிவிஜுவல் ஹைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் 6th girl-ஓட ஹைட் மட்டும் கொடுக்கல, அதை மட்டும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் த ஃபார்முலா. arithmetic mean equal to sum of all observations divided by total number of observations. arithmetic mean இங்கே கொடுத்துருக்காங்களா? 6 girls-ஓட மீன் வந்து 150, அதான் வந்து arithmetic mean. 5 girls-ஓட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், அதை இங்கே எழுதியிருக்கேன். தென் 6th girl-ஓட ஹைட் என்னன்னு தெரியாது, தட் இஸ் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். டிவைடட் பை மீன் ஹைட் ஆஃப் 6 girls-ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து 6 நீங்கள் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 6ஐயும் 5ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 150 into 6 equal to இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா 757 கிடைக்கும் ப்ளஸ் எக்ஸ். தென் 156ஐ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 900 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 757 ப்ளஸ் எக்ஸ். எக்ஸை ஒன் சைடில் வச்சுட்டு மித்த நம்பர்ஸை வந்து அந்த சைடில் கொண்டு போங்க. 900 வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடில் இருக்குது, அது அப்படியே வச்சுக்கோங்க. தென் 757 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டு போகும்போது ப்ளஸில் இருக்கிறது மைனஸுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ மைனஸ் 757 ஈக்குவல் டு எக்ஸ். தென் 900ஐயும் 757ஐயும் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ கெட் த வேல்யூ as 143 ஈக்குவல் டு எக்ஸ். தென் ஹைட் ஆஃப் 6th girl is 143 centimeter. 12th question. The following table shows the timings recorded by Arun and Jay during a 100 meters running race practice session. Find the mean values.
டேபிளில் அருண் அண்ட் ஜெயோட அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க 100 மீட்டர் ரன்னிங் ப்ராக்டிஸ் செஷனோடது. ஸோ அதுலேருந்து மீன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஃபார்முலா என்னென்னா அரித்மெட்டிக் மீன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அரித்மெட்டிக் மீன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஏஎம் வச்சுக்கோங்க. தென் சம் ஆஃப் ஆல் செஷன் தென் சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்னா கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அருணோட மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அருண்கிட்ட இருக்க அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். தட் இஸ் 14.5 ப்ளஸ் 14.8 ப்ளஸ் 15.2 ப்ளஸ் 14.5 ப்ளஸ் 14 டிவைடட் பை இதில் எவ்வளோ அப்சர்வேஷன்ஸ் இருக்குது? 5 அப்சர்வேஷன் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இஸ் 5. அரித்மெட்டிக் மீன் இஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 73 கிடைக்கும். 73 டிவைடட் பை 5. ஸோ இது ரெண்டத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா 14.6 செகண்ட்ஸ். இதுதான் அருணோட மீன். இதை இங்கே டேபிளில் எழுதிக்கோங்க. 14.6. நெக்ஸ்ட்டு ஜெய்க்கு மீன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். அரித்மெட்டிக் மீன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 15.5 plus 15 plus 14.8 plus 14.6 plus 14.1 divided by some total number of observations அதுனா 5. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 74 கிடைக்கும். தென் divided by 5. 74 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா you get the value as 14.8 செகண்ட். ஸோ ஜெயோட மீன் வேல்யூ வந்து 14.8 செகண்ட். 13th question. The given bar graph shows the monthly expenditure in rupees of 5 children. ஸோ இந்த கிராஃப் ஷீட்டில் வந்து 5 சில்ட்ரனோட எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பண்ண கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஹவு மச் மோர் மணி டிட் ஆல் 5 சில்ட்ரன் ஸ்பெண்ட் இன் அ மந்த்? எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த சைடில் ஸ்டூடெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ருப்பீஸில் டினோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. மனு வந்து 200 ருப்பீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 200 ப்ளஸ் ஆதி வந்து 150 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 150 ப்ளஸ் தென் கவினோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 350. இந்த பார் கிராஃப் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதோட லெஃப்ட்டில் வந்து என்ன வேல்யூ டினோட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். தட் இஸ் 350. தென் முகில் வந்து 50. தென் ராஜாவோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இங்கேருந்து இப்படி பாருங்கள் 250. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 1000 கிடைக்கும். தென் பி ஹூ ஸ்பெண்ட் மோர் அண்ட் ஹவு மச். ஸோ இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸில் யார் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இருக்கிற பார் கிராஃபில் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணது கவினோட தான் 3 இருக்க. இந்த பார் கிராஃபில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணது கவினோட தான் வந்து ஹையஸ்ட் ருப்பீஸ் காட்டுது பாருங்கள் 350. ஸோ ஆன்சர் இஸ் கவின் ஸ்பெண்ட் மோர். amount spent by him was rupees 350. Then see how much money did Mugil spend. முகில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. முகிலோட இதில் பாருங்கள் பார்த்துட்டு 50 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. முகிலோட டினோட் பண்ணுறது இந்த பாரை. இதில் வந்து என்ன வேல்யூனா 50. ஸோ ஆன்சர் இஸ் 50 rupees. Then next is the difference between the maximum and minimum expenditure is dash. Maximum and minimum expenditure ஓட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம்னா யார் ஹையஸ்ட்டாக செலவு பண்ணியிருக்காங்கன்னு. தட் இஸ் கவின் 350 ருபீஸ் வந்து ஹையஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் லோவஸ்ட் யாருன்னு பாருங்கள். மனு 200 தான். தென் ஆதி 150. தென் யார் ராஜா வந்து 250. ஸோ இதில் இருக்கிறதுலே வந்து மினிமமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து முகில் 50 ருபீஸ். ஸோ 350லேருந்து 50
சப்ராக்ட் பண்ணணும். 350 minus 50, we get 300 rupees. 14th question, the number of students who played cricket in a school is depicted by the following pictograph. ஸோ இந்த ஸ்கூலில் வந்து யாரெல்லாம் கிரிக்கெட் ப்ளே பண்ணுவாங்களோ வந்து அதை வந்து இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஸ்மைலி வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸை டினோட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து நம்பர் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் 6th கிளாஸில் 4 ஸ்மைலிஸ் இருக்குது. 4 ஸ்மைலிஸ்னால் 40 கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க. தென் 7th 3 ஸ்மைலிஸ் இருக்குது. 3 × 10 30 கிரிக்கெட்டர்ஸ். இங்கே வந்து 6 ஸ்மைலி இருக்குது. ஒரு ஸ்மைலியோட வேல்யூ ஸோ இது என்ன எழுதிக்கலாம் 6 × 10 that is 60 கிரிக்கெட்டர்ஸ். தென் இங்கே வந்து 2 ஸ்மைலிஸ் இருக்குது. 2 × 10 20 கிரிக்கெட்டர்ஸ். இங்கே 1 ஸ்மைலி இருக்குது ஸோ 10 கிரிக்கெட்டர்ஸ். ஏ which class has the least number of cricket players? ஸோ இந்த டேபிளில் இருக்கிறதுல வந்து எந்த கிளாஸில் வந்து லீஸ்ட் நம்பர் ஆஃப் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்கள். 6th 40 இருக்காங்க, 7th 30, 8th 60 அண்ட் 9th 20. 10th மட்டும்தான் 10 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 10th class 10. நெக்ஸ்ட் பி, ஹவு மெனி கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஆர் தேர் இன் த ஸ்கூல்? ஸோ டோட்டலாக எல்லா கிளாஸையும் ஆட் பண்ணி எவ்வளோ கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு எழுதுங்க. 6th வந்து 40 இருக்காங்க, ப்ளஸ் 7th 30 இருக்காங்க, ப்ளஸ் 8th 60 இருக்காங்க, ப்ளஸ் 9th 20, தென் 10th 10 இருக்காங்க. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் வந்து 160. நெக்ஸ்ட் சி, how many cricket players are more in class 8 than in class 9? class 8ல class 9 விட எவ்வளோ கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ class 8ல எவ்வளோ பேர் இருக்காங்க? 60 இருக்காங்க, 60. தென் class 9ல 20 இருக்காங்க. இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ அதிகமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிருமா? ஸோ 60 - 20 is 40. 15th question, the marks obtained by 20 students in an aptitude test are given below. ஸோ 20 ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்டிடியூட் டெஸ்ட்டோட மார்க் வந்து இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இஸ் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்டைன்ட் மார்க்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. ஸோ 35 அண்ட் 35க்கு மேலே உள்ள மார்க்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி இங்கே எழுதுங்க. 1 and 2 3 4 5 6 7 ஈக்குவல் டு 35னாலே எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் 7 8 9 10 11 12 13 14. 14 students obtained greater than or equal to 35 marks. Next B, what is the highest mark scored in an aptitude test? ஸோ இந்த டேபிளில் இருக்கிற ஹையஸ்ட் மார்க் என்னன்னு ஃபைண்ட் பண்ணுங்கள். செக் பண்ணதில் 97 தான் ஹையஸ்ட் மார்க்கு. ஸோ ஆன்சர் இஸ் 97. தென் சி, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்கோர்டு பிலோ 50. 50க்கு கீழே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணி எழுதுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஸ்டூடெண்ட்ஸ் 50 கீழே எடுத்திருக்காங்க.